சாமுண்டீஸ்வரியின் தோழியாக வரும் ராஜேஸ்வரிக்கு ரேவதியை அறிமுகம் செய்துவிட்டு கார்த்திக்கை அழைத்து, இவர்தான் எங்கள் வீட்டு டிரைவர் என்று கூறி கார்த்திக்கை அறிமுகம் செய்து வைக்க, ராஜேஸ்வரிக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசிக்க, ஒரு மீட்டிங்கில் கார்த்திக்குடன் பங்கேற்ற விஷயம் நினைவுக்கு வருகிறது. உடனே தனது பிஏவிடம் கார்த்திக் போட்டோவை அனுப்பி விசாரிக்கிறாள். அப்போது கார்த்திக் ஒரு பிஸ்னஸ் மேன் என்றும் அவரின் மனைவி இறந்த பின் அவர் எங்கே போனார் என்றே தெரியல. தற்போது அந்த கம்பெனியை கார்த்திக் சகோதரர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்த பிஏ ராஜேஸ்வரிக்கு சொல்ல அதிர்ச்சி அடைகிறாள். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஏன் இங்கே டிரைவராக நடிக்கணும்? நடிப்பதற்கு என்னவாக இருக்கும்? சாமுண்டீஸ்வரியிடம் இந்த விஷயத்தை சொல்லலாமா இல்லை வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறாள். ராஜேஸ்வரி கார்த்திக்கை தனியாக அழைத்து, நீ கார்த்திக் தானே, பிஸ்னஸ் மேன் தானே, உன் கையெழுத்துக்காக அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ இங்கே என்ன டிரைவராக வேலை செஞ்சிட்ருக்க, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டு விசாரிக்க, கார்த்திக், ஆமாம், நீங்கள் ராஜேஸ்வரி தானே, உங்களை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறான். சாமுண்டீஸ்வரி என் அத்தை தான். எங்கள் குடும்பத்திற்கும் அவங்க குடும்பத்திற்கும் பிரச்சனையாகி 2 குடும்பமும் பிரிஞ்சிருச்சு. இந்த 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்ப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ராஜேஸ்வரி, நீ ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இங்கே வந்திருக்க, அது எனக்கு புரியுது. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். உன்னை பற்றி உண்மையை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாள். அடுத்ததாக மயில் வாகனம் பாட்டி சொன்ன இலையை பறித்து வந்து மகேஷ் கோட்டில் தேய்த்து அதை கொண்டு போய் மகேஷிடம் கொடுத்து சாமுண்டீஸ்வரி போட்டுக்கொள்ள சொன்னதாக சொல்கிறான். மகேஷ் கோட்டை வாங்கி போட்டுக்கொள்கிறான். பிறகு ரேவதி மற்றும் மகேஷ் இருவரும் மேடை ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. மகேஷ்க்கு அப்போதைக்கு அரிப்பு ஏற்படுகிறது. இதனால் டான்ஸ் ஆட முடியாமல் போகிறது. பிறகு சுவாதி டான்ஸ் ஆடுகிறாள். அடுத்ததாக மயில் வாகனம் மற்றும் ரோகிணி ஆடுறாங்க. அதையடுத்து எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆட சாமுண்டீஸ்வரி அங்கு வர அனைவரும் ஷாக்காய் நிற்கிறாங்க. யாரும் எதிர்பாராத விதமாக சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் சேர்ந்து டான்ஸ் ஆட எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். இப்படியான நிலையில் அடுத்தது என்ன நடக்கப் போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.